வணக்கம் தம்பி. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்குறோம்? நம்ம ஜோக்ரஸ் பார்க். அதாவது ஜோக்கர்ஸ் பார்க்குங்கிறது அந்தமான் அந்த 4th பிளேலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க நம்ம போக வேண்டியது. ஆட்டோ கொடுத்தோம்னா 100 ரூபா. போகிற வழியில் 2-3 இடம் இருக்குது. அப்படியே பார்த்துட்டு நம்மளும் வந்துடுவோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா ஜோக்கர்ஸ் பார்க் தான். வாங்க அந்த இடத்த பார்ப்போம். கார்த்தி எப்படி இருக்குது அந்த மாதிரி? போகிற வழியில் கொஞ்சம் சில இடத்துலலாம் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கிலே பார்த்தா கூட அதுவும் மேடு பள்ளம் அது மாட்டம் இருக்குது. சில நேரத்தில் மேலே போகிறாங்க, டப்புன்னு கீழே இறங்குறாங்க. எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, இருந்தாலும் ஜாலியாக தான் இருந்துச்சு இந்த இதில் போக. ஏன்னா இங்கே வந்து பார்த்தோம்னா ஊட்டி மாதிரியே அந்த இது மேடு பள்ளம் அந்த மலையை சுற்றி போகிற மாதிரியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு போகிறவங்க தலை சுற்றும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்தமானில் என்னென்ன நிகழ்ச்சி இருக்கோ அந்த மாதிரி அந்த சைடில் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? ஜோக்ரஸ் பார்க்கில் வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஆமாங்க, இங்கே தான் இப்போ வந்து நம்ம வந்து இறங்கி உள்ளே பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோண்டா தம்பி? 10 மணிக்கு வந்திருக்கோம். அதாவது காலைல 10 மணிக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதனால வந்து இங்கே மக்கள் அதிகமாக இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஏன்னாக்கா வந்து நம்ம ஈவினிங் வரலாம். ஈவினிங் வந்தோம்னாக்க மழை பெய்யுது அந்த ஏரியாவில் வந்து. ஈவினிங் பார்த்தீங்களா ஜோக்கர்ஸ் பார்க் தம்பி நல்லா இருக்கா செடி. அதுவும் இல்லாமல் ஈவினிங் டைமில் வந்து அழகாக வாட்டர் செட்டிங்ஸு அப்புறம் நல்லா லைட்லாம் ஆனில் இருக்கும். அதுவும் அது அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நம்ம கீழேருந்து இப்போ வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் பார்க் வந்து ஹைட்டாக இருக்கும். நல்லா ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸில் இருக்கும். அதை காமிக்கணும் மேலே போயிட்டு. என்னோட தம்பி இங்கே நல்லா பாருங்க, நல்லா இருக்குங்களா? நல்லா ரொம்ப அழகாக இருக்குது. இங்கேருந்து போர்ட் பிளேயர் தெரியற மட்டுமே இருந்துச்சு எங்களுக்கு. நல்லா பாருங்க, நம்ம அதை அப்படியே கையில் ஏந்துற மாதிரி இருக்கும். மேடு பல்லாம் அவ்வளோ ஹைட்டு. கார்த்தி இதான் தொட்டாச்சுங்களா? பார்த்தீங்கன்னா தொட்டோம்னா உடனே சுருங்கிடுச்சு. நிறையா இருக்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. என்னோட தம்பி சொல்கிறேன் அழகாகவும் இருந்துச்சு. ஆனால் காலையில் டைமில் நாங்கள் வந்தனால ஈவினிங் எங்களுக்கு டைமில் காலையில் வந்துட்டோம். ஆனால் யாருமே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இங்கே உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாமெல்லாம் நல்லா பச்சை பசேன்னு தான் இருக்கும், நல்லாவும் இருக்கும். அக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஏண்டா தம்பி. அதுவும் இல்லாமல் இதுக்கு வந்து நோ ஃபீஸ், என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நோ என்ட்ரன்ஸு. இங்கே பைக்கு ஆட்டோ எல்லாம் பார்க்கிங்க்கு நாங்கள் இருக்குது இடம். அப்புறம் உட்காந்துற விசிட்டர்ஸ்க்குள்ள உட்கார பாருங்க, இதுதான் முக்கியமான இடம். அதாவது இறங்கும், இங்கே தான் ஏறும், லேண்ட் ஆகிற இடம். அதாவது இப்போ பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோக்கா தெரியாது. நைட்டில் வந்தோம்னாக்கா அந்த ஃப்ளைட்டோட லைட்டு வச்சா நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி நல்லாயிருக்கும். இங்கே நான் உட்காந்து பார்த்தோம்னா அப்படியே அந்த ஃப்ளைட் போகிறது வர்றது அந்த கார்னர் அவ்வளோ வியூஸ் வந்து அழகாக இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா ஈவினிங் போங்க. குழந்தைங்கள வச்சுருக்கோங்க போகாதீங்க. ஈவினிங் டைம் நல்லா மழை வருது. அதனால தான் காலையில் நாங்கள் 10 o'clock போயிருக்கோம் குழந்தைங்கள வச்சுருக்கனால. பார்த்திங்கன்னா இங்கேருந்து உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரு மன நிறைவாக ஹாப்பியாக இருக்கும். குடும்பத்தோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அழகாக தெரியுது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் பிளான்ட் வச்சு வளர்க்குறாங்க. அதிலே வந்து ஒரு மரம் செஞ்சு அதில் நிறைய எல்லாம் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா மின்னுக்கும் மண்ணுக்கும் காதல் மரம் வானத்துக்கும் பூமி தொட்டு நிற்கிறாரு. கருத்து உங்கள் அப்பா எப்படி நிற்கிறாரு? டான்ஸை பாரு. என்னம்மா எப்படிம்மா இருந்துச்சு என்னோட டான்ஸு? என்னடா நல்லா தாண்டா இருந்துச்சு. இருந்தாலும் நானும் கார்த்தியாவும் ஆட முடியல. என்னம்மா இப்படி சொல்கிறீம்மா? என்ன இப்படி சொல்கிறீங்களேம்மா? அப்புறம் இப்படிதான் தம்பி சொல்கிறது. நல்லா தான்ப்பா இருந்துச்சு. நைஸ் ட்ரைவா. காற்று மேலே காற்று கீழே அந்த பாட்டு தான் நாங்கள் ஆடுறோம். ஆனால் கடைசியில் பாருங்களேன், அந்த குப்பமேடு மாதிரி போய் என் தங்கச்சி நான் கரெக்டாக காட்டுவேன், தங்கச்சி என்னை காட்டுவாங்க கரெக்டாக. இது எங்கேயுமே உள்ள சண்டை சச்சரவு விடவே விடாது. போகிற பக்கம்லாம் இவங்க இப்படி தான் சண்டை எடுத்துன்னு பாருங்க. காலைல 10 மணிக்கு வந்ததுக்கே வானம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மழை பெய்ய மட்டுமே ஒரு ஃபீலிங் அப்படித்தான் இருக்கும். என்ன பண்ணுறது? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போயே பாருங்கள் நல்லா 4th பிளேன் நல்லா தெரியுது. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆகுறது. ஏண்டா தம்பி நல்லா அந்த காற்று நைட்டில் வந்து இந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் கரெக்டாக அதுக்குள்ளே லேண்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், எங்கள் பொண்ணை பார்த்தீங்களா ஸ்டைலா. அதுவும் என்ன உட்கார விடல, என்னமோ அவங்க என்னமோ ராணி. அவங்க அப்படி தாண்டா தம்பி இருப்பாங்க கேர்ள்ஸ்லாம்.
பார்க்குக்கு வந்தாவே ஈவினிங் வாங்க, அதுதான் நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு மைண்ட் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் ஈவினிங் வந்தீங்கன்னா நல்லா லைட்டு ஃபவுண்டைன் வாட்டர் அது மட்டும் நல்லா அழகாக வரும். வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு யார் யார் வந்திருக்கீங்களோ அவங்களும் இதில் மென்ஷன் பண்ணுங்கள். எங்களுடைய இது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் இந்த இது நல்லா வந்துட்டு போங்க அந்தமானுக்கு வந்தீங்கன்னா. பாய். எங்கள் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. பாய்.